சிந்தலாபுரம்ங்கிற கிராமம் ஒரு காலத்துல பசுமையான வயல்வெளிகளும் சலசலக்கிற ஓடைகளோட ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. அந்த ஊரோட மையப்பகுதியில வீரிபாபுங்கிறவரு ஒரு சின்ன உணவகத்தை நடத்தி வந்துட்டு இருந்தாரு. வீரிபாபு சமையல் அறையில கரண்டியை எடுத்தாலே அந்த தாளிப்போட மனம் தெரு இறுதியில இருக்கிற ராமர் கோயில் வரைக்கும் போகும். வீரிபாபுவோட மனைவி லக்ஷ்மம்மாவும் மிகுந்த உழைப்பாளிதான். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல இயற்கை தன்னோட கோர முகத்தை காட்டுச்சு. சிந்தலாபுரத்துல தொடர்ந்து 2 வருஷமா மழை பெய்யாததுனால வறட்சி தாண்டவமாடுச்சு. ஊர் மக்கள் பிழைப்பு தேடி ஒவ்வொருத்தரா நகரத்தை நோக்கி புலம்பெயர ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியானம், என்னங்க இப்படி சூன்யத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? ஊரே காலி ஆயிடுச்சுங்க. நம்ம எவ்வளோ நல்லா சமைச்சாலும் இங்க அந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. கடைசியா நம்ம சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த உருப்படி அரிசி கூட இன்னும் 1 மாசத்துக்கு கூட வராதுங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? வீரிபாபு பெருமூச்சு விட்டு, இயற்கை இவ்வளோ கோவப்பட்டா நம்ம என்ன பண்றது லட்சுமி? அந்த சின்ன உணவகம் தான் நம்மளோட ஜீவாதாரம். 30 வருஷமா இங்க நான் கரண்டி பிடிச்சிருக்கேன். மக்கள் இல்லைன்னா அந்த வித்தையை யாருக்கு பயன்படுத்தணும்? என்னோட கண் அந்த மழை மேகங்களுக்காக பார்த்து பார்த்து அலுத்து போயிடுச்சு. இந்த ஊரை விட்டுட்டு, பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலமா. மனசாட்சி நம்மளோட பசியை தீக்காதுங்க. இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா பசியால வாடுறத தவிர வேற ஒன்னும் இல்ல. நம்ம கண்ணு முன்னாடி ஊர் மக்கள் எல்லாரும் நகரத்துக்கு போறாங்கல்ல, நம்மளும் நகரத்துக்கே போவோம். அங்க ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்காம போகாது. எந்த வேலையும் கிடைக்கலனாலும் உங்க திறமைய நம்பி நம்ம இருக்கலாம். இங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத விட நகரத்துக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுது. நகரத்துல நம்மள யாரு ஏத்துக்குவாங்க லக்ஷ்மி? அங்க எல்லாம் ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமுமா இருக்குமா? நம்மள மாதிரி கிராமத்து மக்களோட மொழி வேஷம்லாம் அங்க பொருந்துமா? அங்க இருக்கிற உணவகங்கள்லாம் இயந்திரங்களை வச்சு சமைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டது உண்டு. நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை வேணுங்க. எத்தனை இயந்திரங்கள் பயன்படுத்தினாலும் அது சுவை தராது. மனுஷன் கைப்பட சமைக்கிற அன்பு தான் அந்த உணவுக்கு சுவையை கொடுக்கும். அந்த வேலையை இயந்திரங்கள் செய்யாது. உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்ல, அது எங்க இருந்தாலும் நமக்கு சோறு போடும். நான் சொல்றத கேளுங்க. நம்ம கிட்ட இருக்கிற பழைய பாத்திரம், துணி எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். நாளைக்கு காலையிலேயே நம்மளும் நகரத்துக்கு புறப்படுவோம். வீரிபாபு முதல்ல தயங்கினாலும் சூழ்நிலையை கருதி தன்னோட மனைவியோட பேச்சுக்கு சம்மதிச்சாரு. தாங்கிட்ட இருந்த சின்ன சமையல் பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டாங்க. வானத்தை தொடர பெரிய பெரிய கட்டிடங்களோட அந்த மாநகரம் அவங்களுக்கு ஒரு புது உலகமா தெரிஞ்சுது. பல தெருக்கள்ல தேடினதுக்கு அப்புறமா நகரத்துல ஓரத்துல ஒரு சின்ன அறைய வாடகைக்கு எடுத்தாங்க. மறுநாள் காலையில இருந்தே வீரிபாபு வேலை தேட ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய மாளிகை முன்னாடி வீரிபாபு போய் நிக்கவும் அங்கிருந்த செக்யூரிட்டி ரொம்பவும் திமிரோட, ஏய், யார் நீ? இந்த மாளிகை முன்னாடி எதுக்கு இங்க வந்து நிக்கிற? இங்க பிச்சை எடுக்கிறதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. கிளம்பு. ஐயா, நான் பிச்சைக்காரன்லாம் இல்லைங்க. என் பேரு வீரிபாபு. எங்க ஊர்ல வறட்சிங்கிறதுனால பிழப்பு தேடி இங்க வந்தேன். இங்க சமையல் வேலை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். எனக்கு நல்ல விதவிதமா சமைக்க தெரியுங்க ஐயா. சமையலா? இங்க சமைக்கிறதுக்கு ஏற்கனவே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. உன்னோட இந்த அழுக்கு உடையும் இந்த கிராமத்து வேஷமும் பார்த்தா யாரும் ஒன்னும் உள்ள கூட விட மாட்டாங்க. இங்க எல்லாமே நவீனமா இருக்கணும். போ, எங்கேயாவது ஒரு சின்ன கடையில ஏதாவது வேலையை தேடிக்கோ. இப்படி 10 வீடுங்க, 5 பெரிய உணவகங்கள் சுத்தியும் வீரிபாபுவுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. எல்லாரும் அவரோட வேஷத்தை பார்த்து தரக்குறைவாதான் பேசினாங்க. சாயங்காலம் ஆனதும் பசியோடையும் அவமானத்தோடையும் வீரிபாபு நேர தன்னோட அறைக்கு திரும்பி வந்தாரு. என்னாச்சுங்க, உங்க முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? கண்ணெல்லாம் வேற செவந்து போயிருக்கு. கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் சுத்தி இருக்கீங்க போல. உங்க உழைப்புக்கேத்த வேலை எங்கேயாவது கிடைச்சதா? இல்ல லக்ஷ்மி, இங்க இருக்கிற மனுஷங்கள்லாம் என்ன ஒரு மனுஷனா கூட பார்க்கல. வெறும் அந்தஸ்தை மட்டும்தான் பாக்குறாங்க. என் சமையலோட சுவைய பத்தி இவங்களுக்குலாம் என்ன தெரியும்? என் வேஷத்தை பார்த்து என்ன ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க. ஒருத்தர் கூட சமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. கவலைப்படாதீங்க. ஒருத்தர் வேலை கொடுக்கலன்னா என்னங்க, நம்மளே நம்ம வேலையை ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை நமக்கு சோறு போடும்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல. நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு நம்மளே ஏதாவது செய்ய ஆரம்பிக்கலாம். சொந்தமா வேலையை ஆரம்பிக்கவா? இங்க ஒரு சின்ன உணவகம் வைக்கணும்னாலே 1000கணக்குல வாடகை சொல்றாங்க. அது போக முன்பணம் வேற கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த சின்ன தொகை இந்த அரை வாடகைக்கே போதாது. நம்ம நிலைமை இப்படி இருக்கும்போது
எங்க இருந்துமா நம்மளால ஹோட்டல் எல்லாம் ஆரம்பிக்க முடியும்? பெரிய மாளிகையில நம்ம ஒன்னும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லல. நம்ம அறைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அதோட நிழல் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? அங்க அடுப்ப பத்த வைக்கலாம். நானே காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுக்கறேன். நீங்க சமையல் ஆரம்பிங்க. 10 பேருக்கு குறைஞ்ச விலையில நம்ம கிராமத்து உணவை நம்ம சமைச்சு கொடுக்கலாம். இயற்கை கொடுத்த நிழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க பெரிய பெரிய கட்டடம்லாம்? மரத்தடியில சமையலா? சாப்பிட யாராவது வருவாங்களா லக்ஷ்மி? நகரத்து மக்கள் இப்படி ரோட்டு ஓரம்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு சாப்பிட மேஜைங்க, நாற்காலிங்க இதெல்லாம் வேணுமே. சுவை இருந்தா மனுஷன் எங்க வேணா வருவாங்க. பசிங்கிறது மரியாதையை தேடுறது இல்ல. நாளைக்கு காலையில சந்தைக்கு போய் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. நம்ம ஒரு துணிச்சலான முயற்சியை செய்வோம். அதுக்கப்புறம் ஆண்டவன் இருக்கான். மறுநாள் காலையில வீரிபாபு சில பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. லக்ஷ்மிமா வேகமா காய்கறிகளை நறுக்கி கொடுத்தா. அந்த ஆலமரத்துக்கு கீழே பெரிய மண் அடுப்ப பற்ற வச்சாங்க. வீரிபாபு தன்னோட அற்புதமான பருப்பு சாம்பார தயாரிக்க ஆரம்பிச்சாரு. தாளிக்கும் போது வந்த அந்த நறுமணம் அந்த வழியா போயிட்டு இருந்த வழிப்போக்கர்கள் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துச்சு. என்னையா வாசனை ஆள தூக்குது? அப்படி என்ன சமைச்சிட்டு இருக்க? ஐயா, இப்பதான் கமகமக்கும் பருப்பு சாம்பார், பூண்டு காரம், முருங்கைக்காய் கூட்டு செஞ்சிருக்கேன். சுட சுட சாதமும் தயாரா இருக்கு. இலை போடுறேன் வாங்க. இந்த மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க. சமையல் வாசனையே அற்புதமா இருக்கு. என்கிட்ட அதிகமா பணம் இருக்காது. முதல்ல நீ சாப்பாட்டுக்கு என்ன விலைன்னு சொல்லு. அதுக்கப்புறம் சாப்பிடலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கய்யா. நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டா அதுவே எனக்கு போதும். அந்த தொழிலாளி அந்த உணவை சாப்பிட்டுட்டு மெய்சில் எடுத்து போனாரு. அப்பா, என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு சுவையான பருப்பு சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்ல. இது சமையல் இல்லங்க, அமிர்தம். ரொம்ப பிரமாதம். அப்படி சத்தமா சொன்னாரு. அந்த உணவு உண்ட தொழிலாளி போற வழியில எல்லாம் தன்னோட 10 நண்பர்கள் கிட்ட உணவோட சுவைய பத்தி சொன்னான். மதியமாகும்போது மரத்தடியில 10 பேரு 20 பேர்னு கூட்டம் பெருகிக்கிட்டே போச்சு. வீரிபாபுவோட சமையல் மனம் அந்த பகுதி முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. கடையோட புகழ் வளர ஆரம்பிச்சுது. ஒரு வாரம் கழிச்சு அவனோட நிலைமை முற்றிலுமா மாறி போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி வீரிபாபு பக்கத்துல வந்தாரு. வீரிபாபு ஐயா, நான் கடந்த 3 நாளா அந்த கடையில சமைக்கிற உணவை பத்தி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க இதுல என்ன சேர்க்கறீங்க? புகழ்பெற்ற பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல கூட இந்த மாதிரி ருசி கிடைக்க மாட்டேங்குது. இந்த சாம்பார்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லங்க. இது கிராமத்து அன்பு. என் மனைவி லக்ஷ்மிமா நறுக்கி கொடுக்கிற புது காய்கறிகள், நான் போடுற சரியான தாளிப்பு, எல்லாத்துக்கும் மேல விறகு அடுப்புல சமைக்கிறது. அவ்வளவுதான் ஐயா. பசி தீர்ந்த மனுஷனோட முகத்துல தெரியற புன்னகைய பாக்குறது தான் எனக்கு உண்மையான சுவை. வீரிபாபுவோட பேச்ச கேட்டு அந்த அதிகாரி ரொம்பவும் திருப்தி அடைஞ்சு அங்க உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டுட்டு போனாரு. பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சுல்ல. இந்த மரத்தடி சமையல் தான் இன்னைக்கு எல்லாரையும் நம்ம கிட்ட வரவழைக்குது. மாளிகையில இல்லாத சுவை இந்த மர நிழல்ல இருக்கு. ஆடம்பரங்கள்ல இல்லாத சுவை நம்ம சமையல்ல இருக்குன்னு நம்புறாங்க. இதுதான் நம்ம வெற்றி. ஆமா லக்ஷ்மிமா, ஆனா வர்ற கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. தனியா சமைக்கிறது, பரிமாறுறது எல்லாமே கஷ்டமா இருக்கு. நீயும் களைச்சு போயிடுற. என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க. நம்ம ஊர்ல இருந்து நகரத்துக்கு வந்தவங்க பல பேரு இன்னும் வேலை கிடைக்காம கூலி வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்கள கூப்பிட்டு வேலை கொடுக்கலாமே. அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துடலாம். வீரிபாபு தன்னோட கிராமத்துல இருந்து வந்த 4 இளைஞர்களை உதவியாளர்களா சேர்த்துக்கிட்டாரு. மரத்தடி உணவகத்தோட புகழ் நகரம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சுது. எங்கேயோ ஒரு சின்ன அறைக்காக கஷ்டப்பட்ட வீரிபாபு இன்னைக்கு 100 கணக்கானவங்களுக்கு சோறு போடுற நிலைக்கு அவர் தன்னோட உழைப்பால உயர்ந்திருக்காரு. தன்னோட உழைப்பையும் மனைவியோட அறிவு திறனையும் நம்பிய வீரிபாபுவோட வாழ்க்கை அந்த ஆலமரத்து நிழல்ல பசுமையா களை கட்டுச்சு. நகர மக்கள் அவரை மரியாதையோட மரத்தடி சமையல் வீரிபாபுன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் எவ்வளவு அதிகரிச்சாலும் அவர் தன்னோட சுவையையும் பணிவையும் மட்டும் மாத்திக்கவே இல்ல. ஒரு நாள் வீரிபாபு அந்த மர நிழல்ல உட்கார்ந்து அவரோட பயணத்தை பத்தி நினைச்சு பார்த்தாரு. லக்ஷ்மி, அன்னைக்கு நீ நகரத்துக்கு போவோன்னு பிடிவாதம் பிடிக்கலனா இன்னைக்கு நம்ம ஊர்ல பசியால வாடி செத்து போயிருப்போம். என் சமையல் கலைய நான் ரொம்ப தாழ்வா மதிப்பிட்டுட்டேன். ஆனா நீ அதோட மதிப்பை சரியா உணர்ந்திருக்க. இந்த மரம் நமக்கு தாய் மாதிரி நிழல் கொடுத்துச்சு. உங்களோட திறமை, இயற்கை கொடுத்த வரங்களை சரியான நேரத்துல சரியா பயன்படுத்தினதுனால நமக்கு பலன் கிடைச்சிருக்கு. நம்ம ஊர் மக்களுக்கு அதன் மூலமா வேலையும் கிடைச்சிருக்கு.
உங்களோட மனைவியா எனக்கு இதை விட வேற என்னங்க பெரிய பாக்கியம் இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா சொன்ன லக்ஷ்மி. உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. நாளையில இருந்து புதுசா ஒரு முடிவு எடுப்போம். நம்ம கிட்ட வர ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு தினமும் 10 பேருக்கு இலவசமா சாப்பாடு கொடுக்கலாம். அந்த புண்ணியமே நம்மள வாழ்க்கையில இன்னும் இன்னும் உயர கொண்டு போகும். பசியோட கொடுமை நமக்கு தெரியும்ல. ரொம்ப ரொம்ப நல்ல முடிவுங்க. சம்பாதிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ தான தர்மமும் அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம். அப்படியே செய்யலாம். வீரிபாபு தன்னோட நேர்மையால, சுவையான உணவால நகர மக்களோட இதயங்களை ஜெயிச்சாரு. வறட்சி தந்த கஷ்டங்களால அவர் விழுந்தில்ல, மாறா ஒரு பெரிய தொழிலதிபராவே மாறிட்டாரு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, மனுஷங்கிட்ட இருக்கிற திறமை ஒரு நாளும் வீண் போகாது. தன்னம்பிக்கை, உழைக்கக்கூடிய குணம், தைரியமா முன்னெடுத்து வைக்கிறதுக்கு துணையா நிக்கிற ஒரு மனைவி இருந்தா எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் வெற்றி பெறலாம். ஒரு கிராமத்துல ராமையா சீத்தம்மான்னு வயசான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. மூத்தவன் சோமண்ணா மகா கஞ்சன், 2வது காமையா தந்திரக்காரன், அடுத்தவங்களை ஏமாத்துறதுல வல்லவன், 3வது உள்ளவன் ராமு, எதையும் அறியாத கள்ளங்கபடமே இல்லாதவன், இரக்க குணம் கொண்டவன். ஊர்ல இந்த 3 பேரை பத்தியும் எப்பவும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் ராமையாவும் சீத்தம்மாவும் அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. பாத்தியா சீதா, நம்ம தலைவிதி எப்படி இருக்குன்னு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம பிள்ளைங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் நமக்கு அவமானத்தை தான் அவங்க தேடி தராங்க. ஆமாங்க, என் வயித்துல வந்து பிறந்திருக்காங்க. இந்த மூத்தவன் சோமண்ணாவை பாருங்க. வீட்ல உப்பு இல்லைன்னா கூட பக்கத்து வீட்ல போய் பிச்சை கேட்பானே தவிர ஒரு பைசா எடுத்து செலவு செய்யணும்னா அவனுக்கு உயிர் போற மாதிரி வலி வந்துரும். அவனோட கஞ்சத்தனத்தை பார்த்து ஊரே சிரிக்குது. வெளியில தலை காட்ட முடியலங்க. எல்லாரும் பரிதாபமா பாக்குறாங்க. அவனாவது அவனோட கஞ்சத்தனத்தினால தனக்கு தானே தான் செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த 2வது உள்ள காமையா இருக்கானே, அவன் சுத்த அயோக்கியன். நேத்துதான் ரங்கையா கிட்ட உதவாத ஒரு மாட்டுக்கு வண்ணம் எல்லாம் பூசி நல்ல மாடுன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு வித்து ஏமாத்தி இருக்கான். அவன் ஊர்ல யாருக்கு நாமம் போடுவானோன்னு எனக்கு நெஞ்சு எப்பவும் பக்கு பக்குன்னு பதறிக்கிட்டே இருக்கு. இந்த 3வது ராமு, அவனுக்கு உலக அறிவே இல்லங்க. நேத்து வழியில ஏதோ ஒரு பிச்சைக்காரன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தான்னு அவன் போட்டிருந்த சட்டைய கலட்டி அவனுக்கு கொடுத்துட்டு வெறும் உடம்போட வீட்டுக்கு வந்தான். அவனோட அறியாமைய பார்த்தா பரிதாபமா இருக்கு. 3 மகன்கள் இருந்தும் நமக்கு கண்ணீர் தான் மிச்சமாகுது. இவங்க எப்பதான் மாறுவாங்களோ? ஆமா, மாறுற வயசெல்லாம் தாண்டிருச்சு சீதா. ஊர்க்காரங்க நம்ம முகத்துக்கு நேராவே அவங்கள சொல்லி அருவருப்பா பேசுறாங்க. நாளைக்கு காலையில நமக்கு ஏதாவது ஒண்ணுண்டா இந்த 3 பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு வீணா போயிருவாங்க. அதே நேரத்துல 3 சகோதரர்களும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு விறகு வெட்ட போயிட்டு இருந்தாங்க. வழியில பேசிக்கிட்டே போனாங்க. அப்போ மூத்த மகன் சோமண்ணா 2வது காமையா கிட்ட, டே காமையா, கையில இருக்கிற கோடாரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டு வாடா. அது மொன்னையாயிடுச்சுன்னா அப்புறம் கூர்த்திட்டு அந்த கொல்லன் சுப்பையா 10 பைசா கேட்பான். 10 பைசானா சாதாரண விஷயமா? எவ்வளவு கஷ்டப்பட்டா அந்த பைசா வரும் தெரியுமா? சும்மா தெண்டத்துக்கு அவன்கிட்ட கொண்டு அழ முடியாது. மரத்தை வெட்டும் போது அது பாறை மேல படாம பாத்துக்கோ. அப்போ 2வது பையன் காமையா, உன் பிசுனரித்தனத்துல தீய வைக்க கோடாரிய கூர்த்திட்ட பணம் யாரு கொடுப்பாங்க? நேரா அவங்கிட்ட போய் கோடாரிய கொடுத்து, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு அப்புறமா வட்டியோட சேர்த்து தரேன்னு போய் வார்த்தை சொல்லி கூர்த்திட்டு வந்துருவேன். அவனுக்கு திருப்பி பணம் கொடுக்கறத பத்தி எல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்படி சாதுரியமா வாழ்றதுக்கு கத்துக்கோ. அப்போ 3வது பையன் ராமு, அண்ணா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு கூலி கொடுக்காம பொய் சொல்லி ஏமாத்துறது பாவம் இல்லையா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் பொய் சொல்ல போற? அவருக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னா நம்மளால அதை தாங்க முடியுமா? டேய் பைத்தியக்காரா, நீ வாய மூடு. பொய் சொல்லாம இந்த காலத்துல எல்லாம் வாழ முடியாதுடா. உன்ன மாதிரி எல்லாரும் தானம் தர்மம்னு செஞ்சுட்டு போனா கையில திருவோடுதான் மிஞ்சும். அத புரிஞ்சுக்கோ. ஆமடா ராமு, அவன் சொல்றது உண்மைதான். யாருக்கு என்ன வேணாலும் பொய் சொல்லு, ஆனா பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா மட்டும் எடுத்துறாத. அதுதான் நம்ம கொள்கை. இப்படி அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில ஒரு சாமியார் சுயநினைவில்லாம விழுந்து கிடந்தாரு. வெயிலோட தாக்கத்தினாலையும் தாகத்தினாலையும் அவர் மயங்கி போயிருந்தாரு. ராமு அதை பார்த்து அப்படியே நின்னான். அண்ணே நில்லுங்க, அங்க பாருங்க, யாரோ ஒரு பெரியவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. அசைவில்லாம இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். ஏய் வேண்டாண்டா, நில்லு. எவனோ ஏதோ விழுந்து கிடந்தா நமக்கு என்ன வந்துச்சு?
எந்த நோயால விழுந்து கிடக்குறானோ இல்ல செத்துதான் போயிட்டானோ யாருக்கு தெரியும். அவன் செத்து இருந்தா போலீஸ்காரங்க வந்து நம்மளதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. பஞ்சாயத்துக்கு அலையறதுக்கே நிறைய செலவாயிடும். என்கிட்ட ஒரு பைசா கூட இதுக்கு செலவழிக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இங்க இருந்து ஓடி போறதுதான் நமக்கு நல்லது. அட நில்லுப்பா நில்லு. அப்படி ஓடிட்டா எப்படி? இந்த விழுந்து கிடக்குற சாமியாரோட கழுத்தை பாரு. தடிமனான ருத்ராட்ச மாலை இருக்கு. கையில ஏதோ மோதிரமும் இருக்கு. அவரு செத்துட்டாருன்னு வச்சுக்கோயேன், அந்த பொருள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா யாருக்கு தெரிய போகுது? முதல்ல போயிட்டு அவரோட மூட்டையில என்னெல்லாம் வச்சிருக்காருன்னு பாக்கலாம். அண்ணே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆபத்துல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஒருத்தன் செலவாகும் இங்க இருந்து ஓடிடலாங்கிற, இன்னொருத்தன் திருடலாங்கிற. அவருக்கு மூச்சு இன்னும் இருக்கு. எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. ஆனா அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நான் போய் ஓடையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் முதல்ல. இப்படி சொல்லிட்டு ராமு ஓடி போய் ஒரு இலையில தண்ணி பிடிச்சு கொண்டு வந்தான். சோமண்ணாவும் காமையாவும் தூரத்துல இருந்தே இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாங்க. ராமு அந்த தண்ணீரை சாமியாரோட முகத்துல தெளிச்சான். வாயில சில துளிகளையும் ஊத்துனான். சாமியார் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தாரு. தம்பி, தாகம். இதோ சுவாமி, இந்த தண்ணிய கொஞ்சம் குடிங்க. மெதுவா எந்திரிச்சு உட்காருங்க, நான் உங்களை புடிச்சுக்கிறேன். அப்ப சுவாமிஜி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் தெளிவடைஞ்சு உட்கார்ந்தாரு. அப்போ சோமண்ணாவும் காமையாவும் அவர் பக்கத்துல வந்தாங்க. மகனே, சரியான நேரத்துக்கு வந்து என் உயிரை காப்பாத்திட்ட. நான் பல நாளா தவம் பண்ணிட்டு காசிக்கு போயிட்டு இருந்தேன். வெயில் கொடுமையினால இங்க இப்படி மயங்கி விழுந்துட்டேன். நீங்க 3 அண்ணன் தம்பியும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்பா. சோமண்ணா தனக்கு தானே, உதவியே செய்யலனாலும் உதவி செஞ்சேன்னு சொல்றாரே, அப்ப ஏதாவது பணம் தருவாரா? கேட்டு பாப்போம் அப்படி நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட. ஆமா சாமி, நான் தான் உங்களை பார்த்துட்டு என் தம்பிய கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர அனுப்புனேன். உங்களை நாங்க காப்பாத்துனதுக்கு எங்களுக்கு ஏதாவது நீங்க பரிசு கொடுப்பீங்களா? ஆமா சாமி, ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தா எங்களுக்கு கொடுங்க. இந்த காட்டுல சரியான நேரத்துக்கு வந்து உங்களை காப்பாத்திருக்கோம்ல. என்கிட்ட உலக செல்வங்கள் எதுவும் இல்ல மகன்களே. ஆனா நான் தவ வலிமை மிக்கவன். என்னோட உயிரை நீங்க காப்பாத்தினதுக்காக உங்க 3 பேருக்கும் 3 வரங்களை கொடுக்கறேன். ஆளுக்கு ஒரு வரம் கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அந்த வரங்களை நீங்க நன்மைக்காக பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது நடக்கும். சுயநலத்துக்காக பயன்படுத்தினா உங்களுக்கு கெட்டது நடக்கும். வரமா? நிஜமா சாமி? ஆஹா, எனக்கு பணம் செலவழிக்கிறதுன்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்கு எல்லாமே வேணும். நான் எந்த பொருள் வாங்கினாலும் யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் மறுபடியும் என் பைக்கே திரும்பி வந்துடணும். எதை வாங்கினாலும் எனக்கு இலவசமா கிடைக்கிறது மாதிரி வேணும். பணம் குறையவே கூடாது. இதுதான் எனக்கு வேண்டிய வரம். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு மகனே. ததாஸ்து. இதோ இந்த செப்பு நாணயத்தை எடுத்துக்கோ. நீ எந்த பொருளை வாங்கி இந்த நாணயத்தை கொடுத்தாலும் அவங்க பார்க்கும்போது இது தங்க நாணயமா தெரியும். அவங்க அதை தங்களோட பணப்பெட்டியில வச்ச உடனே அது மறைஞ்சு மறுபடியும் உன் பைக்கே வந்துடும். ஆனா இதை ஏமாற்று வேலைக்கு பயன்படுத்தினா உனக்கு தான் ஆபத்து. அப்படி தங்க நாணயம் மாதிரி தெரியுமா? கொடுத்தது மறுபடியும் என்கிட்டயே திரும்பி வந்துடுமா? எனக்கு இதை விட வேற என்ன சாமி வேணும்? எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சரி, அப்புறம் நீ 2வது பையன் தானே? இப்ப நீ கேளு. சுவாமி, நான் ஒரு வியாபாரி. நான் எந்த பொருளை வித்தாலும் அது எவ்வளவு மோசமான பொருளா இருந்தாலும் சரி, நான் என்ன சொன்னாலும் அதை மத்தவங்க அப்படியே நம்பணும். நான் இதுதான் சத்தியம்னு சொன்னா போதும், அவங்க குருட்டுத்தனமா நம்பி நான் கேக்குற விலையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என் பொய் வார்த்தைக்கு எந்தவித எதிர்ப்பும் இருக்க கூடாது. உன் புத்தி வக்ர புத்தி மகனே. ஆனாலும் வரம் தரேன்னு சொல்லிட்டதுனால இது உனக்கு தரேன். ததாஸ்து. நீ யாருக்கிட்ட பேரம் பேசினாலும் இறுதியா இதுவே சத்தியம்னு சொன்னா அவங்க அந்த தெய்வ வாக்கா நம்புவாங்க. ஆனா அந்த நம்பிக்கைய நீ தகாத முறையில பயன்படுத்திக்கிட்டேனா அதோட விளைவை நீயே சந்திப்ப. சரி தம்பி ராமு, நீ என்ன வரம் கேட்கலான்னு நினைச்சு வச்சிருக்க? சொல்லுப்பா. சுவாமி, எனக்கு இந்த பொன் பொருள் வாகனம் இதெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா அம்மா எப்பவும் எங்க அண்ணன்மார்களோட நடத்தைய பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எங்களை எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. என் அண்ணனுங்க நல்லவங்களா மாறணும். எங்க குடும்பத்துக்கு ஊர்ல நல்ல மரியாதை கிடைக்கணும். எல்லாரும் சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட வரம். மகனே, உன்னோட மனசு ரொம்ப ரொம்ப தூய்மையானது. உன் அண்ணனுங்க 2 பேரும் நான் கொடுத்த வரத்தை ஊர்ல காட்டி தங்களோட கர்வத்தை அடக்கி கொள்ளும் போது உன்னோட நேர்மையால தான் அவங்க மாறுவாங்க. உனக்கு நான் ஒரு வரம் தரேன்.
எப்பெல்லாம் நீ மனப்பூர்வமா மத்தவங்களோட நன்மைய விரும்பி ஒரு வார்த்தை சொல்றியோ அது உடனே நடந்துடும். உன்னோட வாக்குக்கு நான் அந்த சக்தியை கொடுக்கறேன். உன்னோட வாக்கு பலிக்கட்டும். ததாஸ்து. இப்படி சொல்லிட்டு அந்த சுவாமிஜி 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சிட்டாரு. சகோதரர்கள் 3 பேரும் அவங்களோட வரங்களை சோதிச்சு பார்க்க ஆர்வமா ஊருக்கு புறப்பட்டாங்க. டே காமையா, பாத்தியாடா என் வரத்த? இனி ஊர்ல இருக்கிற மளிகை கடை சுப்பையாவுக்கு தலையெல்லாம் சுத்த போகுது. அவன்கிட்ட ஒரு மூட்டை அரிசி வாங்கினா கூட 10 பைசா விட மாட்டான். இன்னைக்கு அவன் கடையில இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இந்த மாய நாணயத்தை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துருவேன். நான் வாங்கினது போலவும் இருக்கும், என் பையில இருந்து ஒரு பைசாவும் போகாது. நான் ஊர்லயே எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் ஆக போறேன்டா. உன் வரத்தை நீ ஏன் வச்சுக்கோ, என் வரத்தை பாரு. ஊரு நாட்டாம எப்பத்துல இருந்தோ ஒரு நல்ல குதிரை வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட இருக்கிற கிழக்கழுதிய சாயம் பூசி அது ராஜவம்சத்து குதிரைன்னு சொல்லி விற்க போறேன். இதுவே சத்தியம் நான் சொன்னதும் நாட்டாமையும் நம்பி எனக்கு 500 ரூபாய் தூக்கி கொடுத்துருவாரு. என் புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி உன்னோட வரம்லாம் ஒன்னும் இல்ல. அண்ணன், சாமியார் சொன்னாருல்ல, இது மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தாதீங்கன்னு. ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா நம்மள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. தயவு செஞ்சு அந்த வரங்களை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்க. வாய முடுற பைத்தியக்கார பையில, உனக்கு வரமும் ஒழுங்கா கேட்க தெரியல, தேவையில்லாததை கேட்டு வச்சிருக்க. நாங்க ஊருக்குள்ள எப்படி ராஜா மாதிரி வாழ போறோம்னு பாரு. இப்படி சொல்லிட்டு சோமண்ணா ஊர்ல இருக்கிற சுப்பையாவோட மளிகை கடைக்கு போனான். என்னையா சுப்பையா, வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்குப்பா சோமண்ணா. இருந்தாலும் உனக்கு எதுக்கு? நீ என் கடைக்கு வந்து ஒரு நாளும் பைசா கொடுத்து பொருள் வாங்கினதே இல்ல. எப்பவும் இலவசமா தான் கேக்குற. வழிய விட்டு நில்லுப்பா, வாடிக்கையாளர்கள் வராங்க. கொஞ்சம் அப்படி நகர்ந்து நில்லு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இன்னைக்கு உன் கடையில இருக்கிற ஒரு மூட்டை அரிசி, 10 படி துவரம் பருப்பு, 5 டப்பா நிறைய எண்ணெய், வெல்லம் எல்லாத்தையும் என் வீட்டுக்கு அனுப்பி வை. இந்தா, இதுல முன்பணம் இருக்கு. இப்படி சோமண்ணா தன்னோட பையில இருந்து மாய நாணயத்தை எடுத்து சுப்பையாவோட கையில கொடுத்தான். சுப்பையா பார்த்த உடனே அது பளபளக்கிற தங்க நாணயமா மாறிச்சு. சுப்பையா ஆச்சரியத்தோட, அடடா, என்னப்பா சோமண்ணா, தங்க நாணயம் எல்லாம் கொடுக்கற? உனக்கு ஏதாவது புதையல் கிதையல் கிடைச்சிருச்சா என்ன? இப்பவே ஆளை வச்சு எல்லா பொருளையும் உன் வீட்டுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன். ஆ, என் மதிப்பு என்னன்னு இப்பவாவது தெரிஞ்சுதா? நாணயத்தை பத்திரமா வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். சுப்பையாவும் அந்த தங்க நாணயத்தை பத்திரமா தன்னோட பணப்பெட்டியில வச்சுக்கிட்டான். சோமண்ணா கொஞ்ச தூரம் போனதும் அந்த நாணயம் பெட்டிலேருந்து மறைஞ்சு மறுபடியும் சோமண்ணாவோட பைக்கு வந்துருச்சு. இது தெரியாத சுப்பையா பொருட்கள் எல்லாத்தையும் சோமண்ணாவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சான். இன்னொரு பக்கம் காமையா நாட்டாமையோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். தான் கூட ஒரு மெலிஞ்ச நோய்வாய்ப்பட்ட கழுதைய கூட்டிட்டு போனான். அதுக்கு சாயங்கள் பூசி மேல நல்ல துணிய போர்த்தி அது ஒரு உயர்ந்த ரக குதிரைன்னு நம்ப வைக்க எடுத்துட்டு போனான். வணக்கம் நாட்டாமையா, நீங்க எப்பத்துல இருந்தோ ஒரு நல்ல குதிரை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் பக்கத்து நாட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜவம்சத்தை சேர்ந்த நல்ல ரக குதிரைய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எதுடா குதிரை? எது? இந்த துணியை எடுத்து காட்டு பார்க்கலாம். அப்ப காமையா துணியை எடுத்து காமிச்சான். அது பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்த ஒரு கழுதை மாதிரி இருந்துச்சு. டே காமையா, என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? இது பாக்குறதுக்கு என் பக்கத்து வீட்டுக்காரனோட கழுத மாதிரி இருக்கு. இத ராஜவம்சத்து குதிரைன்னு சொல்றியா? என்னடா, எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியாடா நீ? ஐயோ நாட்டாமையா, உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும், ஆனா ஓடுனா காத்த கூட மிஞ்சுற அளவுக்கு ஓடும். இது நிஜமாவே ராஜவம்சத்து குதிரை தாங்க ஐயா, அதுவே சத்தியம். இப்படி சொல்லவும் காமையாவோட வரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது. நாட்டாமையோட கண்களுக்கு அந்த கிழக்கழுத ஒரு அழகான குதிரை மாதிரி தெரிஞ்சுது. நாட்டாம பரவசப்பட்டு, ஆமா காமையா, எவ்வளவு அழகா இருக்கு. இது கம்பீரமான உடம்ப பார்த்தாலே தெரியுதே. நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இதோட விலை எவ்வளோடா? சொல்லு, இப்பவே தரேன். உங்களுக்கு தெரியாதது என்னங்க, வெறும் ஒரு 500 ரூபாய் கொடுங்க போதும். நாட்டாமையும் உடனே வீட்டுக்குள்ள போய் 500 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு வந்து காமையாவோட கையில கொடுத்தாரு. காமையா மகிழ்ச்சியோட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு சாயங்காலம் ஆனதும் மளிகை கடை சுப்பையா தன்னோட பணப்பெட்டியை திறந்து பார்த்தான். அதுல தங்க நாணயம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு கருப்பு நிலக்கரி துண்டு இருந்துச்சு. அங்க நாட்டாம மாலையில குதிரையில ஏறி ஊரை வலம் வரலான்னு வந்தாரு. வரத்தோட சக்தி நீங்கினதுனால அது மறுபடியும் பழையபடி கிழக்கழுதையா காட்சி அளிச்சுது.
நாட்டாமைக்கு காமையா செஞ்ச கொடூரமான ஏமாத்து வேலை புரிஞ்சுது. நாட்டாமையும் சுப்பையாவும் ஊர் மக்களை திரட்டிக்கிட்டு கோவமா ராமையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் அவன் வீட்டு வாசல்ல வந்து, ஏய் ராமையா, உன் பையன் காமையா எங்க? வெளியே வாடா. டேய் காமையா, நாட்டாமை கிட்டயே பழைய கழுதைய வித்துட்டு போறியா? என்ன ஏமாத்திட்டு நீ உயிரோட இங்க இருந்து போயிருவியா? அந்த சோமண்ணாவையும் வெளியில இழுத்துட்டு வாங்க. தங்க நாணயம்னு சொல்லி கறி துண்டை கொடுத்து என் பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். பிசுனாரி பைய, மரத்துல கட்டி வச்சு தோலை உரிங்க. இப்படி மரத்துல கட்டி வச்சாங்க. ராமையாவும் சீத்தம்மாவும் பயத்துல நடுங்கிக்கிட்டே வெளியில வந்தாங்க. ஐயோ விட்டுருங்கய்யா, என் பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாட்டம்மையா, அவங்கள மன்னிச்சிருங்க. புத்தி இல்லாத பசங்க, அவங்கள அடிக்க வேண்டாம்யா. ராமையா, நீங்க அப்படி ஒதுங்கி நில்லுங்க. இவங்க 2 பேரும் ஊருக்கு பிடிச்ச கேடு. இவங்கள அடிச்சு ஊரை விட்டே விரட்டி வைக்கணும். அடிங்கடா இவங்கள. இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வரங்கள் அவங்கள காப்பாத்தல. சுயநலத்துக்காக பயன்படுத்தினதுனால அந்த வரங்களே அவங்களுக்கு தண்டனையா மாறிச்சு. சோமண்ணாவோட பையில இருந்து அந்த நாணயம் கனமா மாறி அவனை கீழே நோக்கி இழுத்துட்டு போச்சு. காமையா எதை பேச நினைச்சாலும் தொண்டையில இருந்து வார்த்தை வராம கழுது கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன விட்டுருங்க ஐயா, என் பையில இருக்கிற தங்க நாணயம் என்ன கீழே இழுக்குது. உயிர் போற மாதிரி வலிக்குது. அப்போ ராமு வந்து, வணக்கம் நாட்டாம ஐயா, என் அண்ணனுங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு சாமியார் கொடுத்த வரத்தினால அவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள விட்டுடுங்க, அவங்க மாறிடுவாங்க. மாறுறதா? இவங்க புத்தியெல்லாம் பிறவி புத்தி. இதெல்லாம் மாறவே மாறாது. இவங்கள விடணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சின்ன தப்பா பண்ணிருக்காங்க. என்னோட பொருட்கள், அப்புறம் நாட்டாம கிட்ட வாங்கின பணம், இதெல்லாம் யாரு கொடுப்பாங்க? ராமு கண்ணீரோட மனப்பூர்வமா, என் அண்ணனுங்க செஞ்ச தவற அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளே, என்னோட அண்ணனுங்க அவங்க கஞ்சத்தனத்தையும் ஏமாற்று புத்தியையும் கைவிட்டு நல்லவங்களா மாறணும். நாட்டாம ஐயாவோட பணமும் சுப்பையா ஐயாவோட பொருட்களும் பணமும் அவருக்கு திரும்ப கிடைச்சிடணும். என் அண்ணனுங்க இந்த ஊருக்கு நன்மை செய்யறவங்களா வாழணும். இப்பவே என் அண்ணனுங்க மேல இருக்கிற சாபம்லாம் நீங்கணும். அப்படி ராமு தூய்மையான மனசோட சாமியார் கொடுத்த சத்திய வாக்கு வரத்தை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை சொன்னான். உடனே ஒரு அற்புதம் நடந்துச்சு. நாட்டாமையோட பைக்குள்ள அவரோட 500 ரூபாய் நோட்டு மறுபடியும் வந்துச்சு. சுப்பையாவோட கடையோட பொருட்கள் மறுபடியும் பழையபடி நிறைஞ்சுது. சோமண்ணாவோட பையில இருந்த கனமான நாணயம் மறைஞ்சு அவனுக்கு மூச்சு வந்துச்சு. காமையாவோட தொண்டை சரியாகி மறுபடியும் மனுஷன மாதிரி பேச ஆரம்பிச்சான். நாட்டாம ஆச்சரியத்தோட, அடடா, என் பணம் என்கிட்டயே வந்துருச்சே, இது என்ன மாயம்? இப்படி சொன்னார் நாட்டாம. ஆமாங்கய்யா, என் கடையில இருந்த வேலைக்காரன் இப்பதான் சொன்னான். பொருட்கள் எல்லாம் மறுபடியும் கடைக்கே வந்துருச்சான். இந்த ராமு ஏதோ பெரிய அற்புதம் பண்ணிட்டான். இப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் அவங்க 2 பேரோட கட்டையும் அவிழ்த்து விட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்து மன வருத்தத்தோட ராமு கிட்ட வந்தாங்க. என்ன மன்னிச்சிடுறா ராமு, பண பைத்தியத்தினால நான் மனுஷனா இல்லாம போயிட்டேன். உன்னோட தூய்மையான மனசுதான் எங்களை இன்னைக்கு உயிரோட காப்பாத்திருக்கு. இனிமே நான் ஒரு நாளும் கஞ்சத்தனத்தோட நடந்துக்க மாட்டேன். என்னோட உழைப்பு ஊர் மக்கள் எல்லாருக்கும் பயன்படுறபடி நான் வாழ போறேன். என்னையும் மன்னிச்சிடுடா தம்பி. இனிமே நான் வாழ்க்கையில ஏமாற்றுங்கிற வார்த்தையே எடுக்க மாட்டேன். நேர்மையா உழைச்சு வாழ போறேன். அண்ணன், நீங்க 2 பேரும் மாறிட்டீங்க, அதுவே எனக்கு போதும். அப்பா அம்மா கண்ல ஆனந்த கண்ணீரை நான் பார்க்கணும், அது போதும். பாத்தியா சீதா, நம்ம ராமுவோட நேர்மை அவனோட அண்ணன்களையும் மாத்திடுச்சு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மைதான் ராமையா, உங்க இளைய மகன் ராமு தெய்வத்துக்கு சமம். அவனாலதான் உங்க மூத்த மகன்களுக்கு புத்தி வந்திருக்கு. இனிமே உங்க குடும்பத்துக்கு இந்த ஊர்ல எந்த ஒரு கெட்ட பேரும் இருக்காது. உங்க குடும்பத்துக்கு தர வேண்டிய மரியாதையை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். உங்க சின்ன பையன் உங்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கான். இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் ராமுவ பாராட்டினாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, சுயநலமில்லாத அன்புதான் மனுஷன்ல தெரிகிற சுயநலத்தையும் ஏமாற்று புத்தியையும் நீக்க கூடியது. நேர்மையா செய்யக்கூடிய பிரார்த்தனை சாத்தியமில்லாததை கூட சாத்தியமாக்கும்.